வாசுதேவாயே ஓம் நமோ பகவதே வா. வணக்கம். இப்போ நாம உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்க நீலமேக பெருமாள் அப்படின்ற பெருமாளோட கோவிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து 108 திவ்ய தேசத்துல 103வது திவ்ய தேசமா சொல்றாங்க. பாகீரதி நதியும் அலக்நந்தாவும் ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் தான் அது கங்காவா மாறுது. ஸோ அந்த பாகீரதியும் அலக்நந்தாவுக்கும் நடுவுல வந்து நீலமேக பெருமாள் இருக்காரு. அதை பாருங்க. ரிஷிகேஷ்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திவ்ய தேசம் இருக்கு. வரவங்க வந்து தேவப்பிரியாக் பார்க்க வருவோம். அது பக்கத்துல தான் இந்த நீலமேக பெருமாள் இருக்காரு. இதை மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க. தேவப்பிரியாக், இந்த தேவப்பிரியாக்கில் வந்து நம்ம தீர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா தான் நம்ம மேலே போயிட்டு திவ்ய தேசத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தேவப்பிரியாக்கு நதிக்கு போகலாம் வாங்க. வாங்க வாங்க பிரியாக் பார்க்கலாம் வாங்க. इसका नाम है देवप्रिया सुदर्शन क्षेत्र। फर्स्ट रिवर आता है अलकनंदा हिमालय बद्री नारायण से। இது வந்து தேவப்பிரியாக்கோட முதல் பிரயாக். இந்த நதி வந்து பத்ரிநாத்ல இருந்து வர அலக்நந்தா, இது வந்து गंगोत्री இருந்து வருது. और ये दोनों का संगम होता है। संगम होने के बाद आगे जाके माँ गंगा का नाम शुरू हो जाता है। तो ये मैडम இந்த ரெண்டு சங்கமிக்கிறதுக்கு அப்புறமா தான் கங்கா என்ற நதி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாரு. हाँ, तो ये जो है बद्री केदार गंगोत्री यमुनोत्री यात्रा प्रारंभ क्षेत्रम, ये भगवान का फर्स्ट प्रयाग और इसके ऊपर पंच प्रयाग, इसके बाद में नेक्स्ट रुद्र प्रयाग, अगेन कर्ण प्रयाग, नंद प्रयाग, विष्णु प्रयाग, केशव प्रयाग और अलकनंदा जी में देवप्रयाग से लेकर हिमालय बद्री नारायण तक इसमें 9 रिवर मिलके आता है। नहीं, फर्स्ट रिम अलकनंदा, अगेन मंदाकिनी, नंदाकिनी, पिंडर गंगा, धौली गंगा, विष्णु गंगा, गरुड़ गंगा, पाताल गंगा, सरस्वती, भागीरथी के साथ मिलान होके सबका अगेन संगम होने के बाद आगे जाके इसका नाम गंगा हो। हमारा नाम प्रमोद भाटी जी भट्ट। और ये जो है मर्यादा पुरुषोत्तम श्री राम तपस्वी श्री रामचंद्र जी ने जब रावण वध किया था, रावण या ब्राह्मण कुल के थे, राम जी क्षत्रिय कुल के थे, ब्रह्मत्या का दूर कर गया। इसी देवभूमि उत्तराखंड देवप्रयाग में आके भगवान ने इसी स्थान में डुबकी लगाया। राम तपस्वी इसी शिला में बैठ के भगवान श्री राम जी ने तप किया। इसमें श्री राम चरण पद, ये श्री राम मेडिटेशन सीट। இந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்க பாறை மேலதான் ராமரும் ஹனுமானும் அமர்ந்து தவம் பண்ணதா சொல்றாங்க. இங்க ஆஞ்சநேயர் சுவாமியும் வந்து தவம் பண்ணதா ஒரு ஐதீகம் இருக்கு. இதுக்கு அப்புறமா தான் இந்த திவ்ய தேசம் உருவானதா சொல்றாங்க. இது வந்து 102வது திவ்ய தேசமாகவும் சொல்றாங்க.
भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय हरि ओम नमो भगवते वासुदेवाय இதயத்தில் ஓங்கிடும் நாமம் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ பத்ரி நாராயண பிரசோதயாத்தியா திரேதாயுகம் ராமர் வர்றதுக்கு முன்னாடி இந்த சிவலிங்கம் இருந்தது. ராமர் இங்க வந்து தவம் பண்ணாரு, பிரம்மஹத்தி தோத்து நிவாரணம். ஆமா, அதுக்கு பின்னாடி தேய் ராஜா சந்தானாவுக்கு குழந்தை இல்ல, அதுக்காக இங்க வந்து பூஜை பண்ணாரு. பூஜை பண்ணும் பொழுது சிவஜி அவருக்கு தோன்றும் பொழுது சிவலிங்கம் ரெண்டா பிளந்துருச்சு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. அவங்க பத்தினி எல்லாம் இங்க வந்து உடன்கட்டை ஏறினாங்க. ஸ்கந்த புராணமே இதனுடைய மகிமை இருக்கு. ஸ்கந்த புராணத்துல கேதார் காண்டு பார்த்து உத்தராகண்ட்ல எத்தனை சிவலிங்கம் இருக்கோ அதனுடைய வர்ணனை இருக்கு. லலிதேஸ்வரங்கிற பேர்ல லலிதேஸ்வர் 30 சாப்டர் ரொம்ப விபரமா இருக்கு. தேவசர்மான்ட்டு ஒரு பிராமணன் வந்தாரு, பூஜை பண்ணாம போயிட்டாரு. போற வழியில கண்ணு தெரியாம போயிடுச்சு. மறுபடியும் வந்து பூஜை பண்ண கண்ணு தெரிய ஆரம்பிச்சது. அவருடைய பெயர்ல தான் தேவ பிரயாக. அவருடைய தேவசர்மா அவரு பேரு, அவரு பேரு தேவ. இந்த சிவலிங்கம் வந்து ஜோதி பிளம்பாக வந்தாருன்னு சொன்னாங்க. அப்ப சிவலிங்கம் இரண்டாக பிளந்து இதுல இருந்து சிவபெருமான் தோன்றி அந்த தேவ சர்மா அவருக்கு வந்து காட்சி எடுத்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. நாம உத்தராகண்ட்ல இருக்கிற 108 திவ்ய தேசத்துல ஒன்றான ஸ்ரீ நீலமேக பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா திவ்ய தேசத்துல 102வது இடத்துல இந்த திவ்ய தேசம் இருக்கு. இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான விஷயம்னா இங்க வந்து தமிழ்லயே கல்வெட்டுகள் இருக்கு. தமிழ்ல கல்வெட்டு இருக்கு. இங்க இருக்க நம்ம கீழே பார்த்தோம், இங்க வந்து அலக்நந்தாவும் பாக்கிரதி நதியும் ஒன்னா சேர்ந்து தேவப்பிரியாக் அப்படின்னு இந்த வந்து கூப்பிடுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 நதிகள் வந்து சங்கமமாக இருக்கு. இது வந்து மிக சிறப்பான ஒரு கோயில், புண்ணியஸ்தலம் இருக்கிற ஒரு இடம். வாங்க நம்ம கோயில் உள்ள போய் பார்க்கலாம். कितना देवस्थान 102 के लिए 102
நீலமேக பெருமாள் கோவில்ல வந்து தினமும் அன்னதானம் நடக்குது. அதுக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. சுபைதா கேட்ட அரசு வந்து நிறைய தான தர்மங்கள் செஞ்சிருக்காரு. ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அவருக்கான மார்க்கம் தெரியல. அவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் பசி இருந்துகிட்டே இருந்ததா, பசி அடங்கவே இல்லையா. அவர் வந்து பெருமாள் கிட்ட வந்து போய் கேட்டிருக்காரு, எனக்கு என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி பசி எடுத்துக்கிட்டே இருக்கு, எனக்கு பசி மட்டும் அடங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கு வந்து அவர் பிரம்மாவை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. பிரம்மரை போய் பார்த்துருக்காரு சுவேதா கேது மகாராஜா. பிரம்மர் அப்ப சொன்னாரா, நீ நிறைய தான தர்மங்கள் பண்ணிருக்க, அன்னதானங்கிறது நீ யாருக்குமே பண்ணல, நீ அன்னதானம் பண்ணா உனக்கு இந்த சாப விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுவேதா கேது அரசர் வந்து நேரா அகத்தியரை வந்து பார்த்திருக்காரு. அகத்தியர்கிட்ட தனக்கு ஒரு விமர்சனம் கிடைக்கும்படி கேட்டிருக்காரு. அகத்தியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சுவாமி கிட்ட இருந்து, அந்த ராஜா கிட்ட இருந்து அவரோட மோதிரத்தை வாங்கி அதை விற்று அது மூலமா வந்த பணத்துல வந்து அன்னதானம் பண்ணியிருக்காருங்க. அன்னதானம் பண்ண உடனே அவருடைய அந்த வயிற்றுல ஒரு எரிச்சல் மாதிரி இருந்தது இல்லையா, அது வந்து நின்றுச்சான். ஸோ அன்னிலேருந்து அந்த குடும்பத்தை சார்பாக வந்து இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறதா ஒரு ஐதீகம். இங்கே தினமும் எல்லாருக்குமே அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நீலமேக பெருமாள் கோவில்ல வந்து அன்னபூரணி மாதா இருக்காங்க, பாருங்க. आंजनेय हनुमान स्वयंभू है। स्वयंभू जैसे राम जी स्वयंभू वैसे हनुमान जी भी संकट बाबा बोटेश्वर नेती चुटूंगा सामने कष्ट जय जय जय। स्वयंभू सर्वम प्रकट हो रहे आदि गुरु शंकराचार्य ने स्थापना की। ये अपने पाँव में खड़ी है, 6.5 फुट की मूर्ति है। इसमें देश नहीं है, देश इतना खाली है। तो कितना काली है, जैसे आप हम खड़े हैं, कितना का ऐसा नहीं है। आदि गुरु शंकराचार्य ने स्थापना की दिव्य देश। दिव्य देश क्या 105 14 यदि दूसरे मठ बद्रीनाथ उत्तराखंड में 3 ये 2 है 102 है दिव्य देश। சுவாமி வந்து இப்போ இந்த நடுவுல இருக்காரு. இவ்வளவு பெரிய கோவில் இருக்கு இல்லையா, உள்ளர கருவறையில இந்த நடுவுல இருக்காரா. இந்த சுவாமி இங்க இருந்து பின்னாடி பக்கம் எதுவுமே இல்லையா, அதாவது சுவாமி வந்து இந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் வந்து நடு சுவாமி இருக்கிற நடு இடம். இந்த இடம் தான்.